2011 ஜனவரி மாதம் புரிந்துணர்வு போட்டு அன்றைக்கி விவசாய டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய அவருடைய அந்த உரிமைகள் அதை பாலைவனமாக்கும் முயற்சியில் அன்றைக்கி டிஆர் பாலு சொல்லி அதுக்கு நடைமுறைப்படுத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது அன்றைக்கி ஸ்டாலின் அன்னைக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. டெல்டா பகுதியை சார்ந்த விவசாயிகள் எல்லாம் இதுக்கு என்ன ஒத்துக்கவே இல்லை. எந்த காரணம் கூட நாங்கள் இதை ஏற்றுக்க முடியாது, இது பாலைவனமாக்கும் முயற்சி, திமுகவின் இந்த ஒரு பாலைவனமாக்கும் முயற்சியை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்று சொல்லி ஒரு பெரிய அளவுக்கு போராட்டங்கள் எதிர்ப்பு இதற்கெல்லாம். அப்போ டெல்டா மாவட்ட விவசாயிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் சந்தித்து அவரிடம் கோரிக்கை வைக்கிறாங்க, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ப்ரொடெக்டட் ஜோனாக இந்த டெல்டா மண்டலம் இருக்கணும், அதுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யணும்னு சொன்னோன்னா உடனடியாக அந்த எடப்பாடியார் அவர்கள் சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆய்வு செய்து கலந்து ஆலோசித்து அது வழிமுறைகளும் ஆராயப்பட்டு அதன் அடிப்படையில் 10/2/2020 நல்லா ராமச்சு 10/2/2020 அண்ணன் எடப்பாடி அன்னைக்கு முதலமைச்சராக இருந்து எழுதிய நேர்முக கடிதத்தை அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்த வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த திரு பிரகாஷ் ஜவடேகர் அவர்களை நானும் அதே போன்று தமிழக அரசின் மூத்த அதிகாரி, குறிப்பாக இப்போ சீஃப் செக்ரட்டரி இருக்கார் திரு முருகானந்தம், இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி, அவரே சாட்சி, இது அவர் தான் கூட வந்தார் எங்கள் கூட. அதே போல் அன்றைக்கி அந்த வேளாண் துறை செயலாளராக இருந்த திரு ககன் சிங் பேடி அவரும் தான் வந்தார். அன்றைக்கி நேரில் சந்திச்சு வழங்கணும். அதாவது விவசாயிகள் ஏற்றுக்கல, அது ப்ரொடெக்டட் ஜோனாக ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக இது அறிவிக்கணும், அது அவங்களோட உணர்வை நாங்கள் தெரிவிக்க சொல்லி அந்த கடிதம் அன்னை எழுதிய கடிதத்தை இது கிட்டத்தட்ட இந்த கடிதம் கூட இப்போ 10/2/2020 இந்த கடிதம் எழுதப்பட்டது. இதை கொண்டு போய் பிரகாஷ் ஜவடேகர்கிட்ட கொடுக்குறோம். அவர் அந்த கடிதத்தை வாங்கிட்டு சொல்லிட்டார், தெளிவாக சொல்லிட்டார், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சட்ட அட்டவணையின்படி 7 வேளாண் துறை மாநிலப்பட்டது. இட் இஸ் இன் தி ஸ்டேட் லிஸ்ட். அதாவது முழுக்க மாநில பட்டியல் இருக்கிறதால மாநில அரசே இதை சட்டம் இயற்றலாம் அப்படின்ற அந்த கருத்து தெரிவித்து அதன் அடிப்படையில் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இங்கே ஒரு சட்டம் மசோதா நம்முடைய 20/2/2020 அன்று சட்டமன்றத்தில் அப்போதைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தனி தீர்மானமாக கொண்டு நிறைவேற்றினார். பிறகு தனி தீர்மானன்றது ஒரு மசோதா. அந்த சட்ட மசோதா ஆளுநர் ஒப்புதல் எப்போ கொடுத்தாருன்னா 21/2/2020 21/2/2020 ஆளுநர் ஒப்புதல் கொடுத்து கெசட்லேயும் நோட்டிஃபிகேஷன் வெளியாச்சு. இவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று உண்மை. டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய உரிமையை பாதுகாப்பது, நம்முடைய டெல்டா மாவட்டம் முழுமையாக பாலைவனமாகாமல் திமுகவால் பாலைவனமாக்குகின்ற அந்த முயற்சியை தடுத்து நிறுத்தியது. திமுக பொறுத்தவரை பாலைவனமாக்கும் முயற்சியில் ஈடுபட்டது. ஆனால் அதை முழுமையாக தடுத்து நிறுத்தியது இந்த கெசட் நோட்டிஃபிகேஷன். இது கிட்டத்தட்ட வெளியிடப்பட்டது ஆக்ட் நம்பர் 11 ஆஃப் 2020. ஆக்ட் நம்பர் 11 ஆஃப் 2020 2020 சட்டமாக்கப்பட்டது. ஒரு பாதுகாப்பும் அம்மாவுடைய அரசில் அந்த எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் அந்த எடப்பாடியார் ஒரு மசோதா முன்மொழிந்து கவர்னர் ஒப்புதல் பிறகு சட்டமாக்கப்பட்டு கெசட் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டது. பிறகு இப்போ 2 நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் தற்போதைய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சார்பாக எந்த கடிதம் பெறவில்லை என்று தெரிவித்தார் என்ற செய்திகள் உலா வந்துள்ளன. இது உண்மைக்கு மாறான ஒரு செய்தி. இது எந்த நிலையிலும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த கடிதத்திலே என்ன சொல்லியிருக்குன்னா, இக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன். அந்த கடிதத்தில் அக்ரிகல்ச்சர் மென்ஷன் பண்ணல, இக்கோலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் தான். இக்கோலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன்னா ஒரு பறவைகள் சரணாலயம், அதே போன்று சில அரிய வகை உயிரினங்கள் பாதுகாக்கப்படுறது. இதை தான் அந்த கடிதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ பாருங்கள், மக்களை குழப்பணும்,
இன்றைக்கி விவசாயிகள் வந்து ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அண்ணன் எடப்பாடியார் பக்கம் இருக்கிறாங்க. அதை இன்றைக்கி வந்து பொறுக்க முடியல. வயிற்றெரிச்சல், நெஞ்செரிச்சல் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் அவங்க சார்ந்தவங்களுக்கும். உடனே ஐடிவிங்க எடுத்தாங்க ட்விட்டரில், போடு இப்படி ஒரு நியூஸை. சரபங்க அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றினால விவசாயிகள் பாராட்டு பண்ணாங்க. ஜீர்ணிச்சிக்க முடியல. அதை திசை திருப்பணும். விவசாயிகள் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் அந்த எடப்பாடியார் பக்கத்தில் இன்றைக்கி உறுதுணையாக இருப்பது கண்ணை உறுத்துது. அதில் இந்த ஐடிவிங்க வச்சு ஒரு கோழைத்தனமாக, பிற்போக்குத்தனமாக ஒரு தவறான செய்தி இன்றைக்கி வந்து பரப்பிடப்பட்டிருக்காங்க. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன உண்மை இதில்? டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய அந்த உரிமையை பறித்து பாலைவனமாக்கும் முயற்சியை எடுத்தது திமுக. ஆனால் அதை தடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மாவுடைய அரசு, அண்ணன் எடப்பாடியார். இதுதான் உண்மை நிலை. ஏன்னா இல்லை, ஆனால் 11/2/2002 10/2/2002 முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் எழுதிய நேர்முக எடுத்து அன்றைக்கி போய் நான் போய் கொடுத்தேன். அன்றைக்கி நானே நேரடியாக மத்திய அமைச்சர் சத்துக்கு எடுத்த வீடியோ இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இப்போ வந்து போட்டு காமிக்க போகிறோம் உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இது நான் வந்து அந்த எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் விவசாயிகளுடைய இந்த முறையீட்டின் பேரில் கோரிக்கையின் அடிப்படையில் திமுக அந்த பாலைவனமாக்கும் முயற்சியில் எடுத்த நடவடிக்கை சொன்னேன். ஆனால் இந்த சட்டத்திற்கு இப்போதைய ஆளும் மாநில அரசே அதை வந்து ஏற்றுக்கினதை கூட இந்த ஐடிவிங்க வந்து முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற வேலையை இன்றைக்கி வந்து அதை பண்ணியிருக்கேன். ஏற்றுப்பாங்களா தமிழ்நாடு? பாருங்கள், கிட்டத்தட்ட மத்திய அரசு பொறுத்தவரை இந்த இப்போது கரண்டில் புதியது ஒரு 3 சுரங்கங்கள், அதாவது வந்து சேத்தியாத்தோப்பு கிழக்கு, மைக்கேல்பட்டி, வடச்சேரி ஆகிய பகுதிகள் உள்ளது வந்து அறிந்து உடனே வந்து அங்கே வந்து சுரங்கம் தோண்டணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு விரும்புது. அதுக்கு வந்து இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து பிரதமர் கடிதம் எழுதுறார். யார் சொன்னது? யார்? திரு தங்கம் தென்னரசு. அந்த வீடியோவும் போட்டு காமிக்கிறோம். நாங்கள் அதுக்கு என்ன சொல்கிறார்? இத்தகைய அறிவிப்பை நிலக்கரி அமைச்சகம், யார் நான் சொல்கிறது என்னென்னா, முழுசாக அவர் வந்து சட்டமன்றத்தில் அவர் இது குறித்து வந்து சுரங்கம் அமைக்கக்கூடாது என்ற கருத்தை வந்து அதுக்கு வந்து ஏற்கனவே வேளாண் பாதுகாப்பு சட்டம் தெளிவாக இருக்கின்றதை அவர் இப்போ வந்து நம்ம ஐடிவிங் செயலாளர் போட்டு காமிப்பார். ஆனால் அதனுடைய கிஸ்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். தென்னரசு பேசுகிறேன், மத்திய அரசின் இத்தகைய அறிவிப்பை நிலக்கரி அமைச்சகம் வெளியிடுவதற்கு முன்பு தமிழக அரசிடம் கலந்து பேசாமல், ஒப்புதல் அனுமதி பெறாமல் தனிச்சாக அறிவித்த துரதிர்ஷ்டம் என்றும் குறிப்பிட்டு, அரியலூர் மைக்கேல்பட்டி என்பது அதிகமாக நெல் விளையும் பகுதி என்று குறிப்பிட்டுள்ள முதல்வர் அந்த கடிதத்தில், முதல்வர் இப்போ இருக்க முதல்வர், அந்த கடிதத்தில் வேளாண் பாதுகாப்பு சட்ட பிரிவுகளும் சுட்டிக்காட்டி புதிய திட்டங்கள் செயல்பாட்டை மேற்கொள்ளக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். அப்போ யார் அக்னாலேஜ் பண்ணுறது? இப்போ எங்கள் சட்டத்துக்கு திமுக அக்னாலேஜ் பண்ணதில்லை. கரெக்டு, அவங்க சரியான பாதையில் சரியான வழியில் ஒரு டெல்டாவை பாதுகாக்கிற அடிப்படையில் அவங்க எடுத்த முடிவு தான் கரெக்டு. அந்த எடப்பாடியார் கொண்டு வந்த சட்டம் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறதே யார்? தங்கம் தென்னரசு. அப்படி வந்து உண்மை நிலை இருக்க இன்றைக்கி ஐடிங்க வச்சு ஒரு பொதுமக்கள் மத்தியிலையும் அதே போன்று டெல்டா மாவட்ட விவசாயிகள் மத்தியிலையும் இது போன்ற ஒரு ஓயபல்ஸ் பிரச்சாரம் இது எந்த விதத்திலும் எடுபட போகிறதில்லை. எனவே உண்மை நிலையை வந்து மக்களுக்கு வந்து விவசாய பெருங்குடி மக்களும் உணர்ந்துள்ள நிலையில் இருந்தாலும் எங்களுடைய கடமை இப்படிப்பட்ட ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு புழுகு மூட்டையை ஒட்டுமொத்தமாக அவிழ்த்துவிட்டு இது போன்ற ஒரு மக்களை திசை திருப்புகின்ற, விவசாய திசை திருப்புகின்ற வேலையிலே ஐடிவிங்க சரி திமுக ஈடுபட்டால் நிச்சயமாக அது எடுபட போவதில்லை. எனவே உண்மை நிலையை நாட்டு மக்களும் விவசாயிகளுக்கும் தெரிவிக்க வேண்டிய அடிப்படையில் தான் இந்த ஒரு கருத்து இங்கே வந்து உங்கள் முன் வைக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது நீங்கள் சொல்லு. இது திரு டிஆர் பாலு அவர்கள் நேரடியாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறாரு. பாருங்க. சவுண்டு மேலே
அது ஒரு பெருமையாக தஞ்சை மாவட்டத்துக்கு பெரிய அளவுக்கு வந்து வரலாற்று சிறப்புமிக்க திட்டமாக இந்த திட்டத்தை வந்து யார் பழனி மாணிக்கமோ டிஆர் பாலு 2 பேரும் சேர்ந்து நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காரு. போதுமா? அடுத்து அதன் அடிப்படையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேரடியாக அன்றைய துணை முதலமைச்சர் தொழில்துறை பொறுப்பு வகிக்கக்கூடிய அந்த அமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போடுறார். இது வந்து ஆக்சுவலாக 2011 கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி அந்த நிறுவனத்தோட வந்து ஜனவரி மாதம் போடுற ஒப்பந்தம் இது. MOU எவ்வளோ பெரிய அண்ட புழுகம் ஆகாச புழுகம்.